ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னியோட வீடியோவில் நான் ஒரு ரொம்ப முக்கியமான பேரண்டிங் டிப்பு பேச போகிறேன். அதுவும் வந்து ஸ்பெஷலி நியூ பேரண்ட்ஸ்க்காக. நான் வந்து நிறைய பேரண்ட்ஸ் ஒரு 8-9 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்போது நிறைய குழந்தைங்கள வந்து ட்ரெயின் பண்ண பார்ப்பாங்க. இது பண்ணு, இதுதான் உனக்கு நல்லது, இது பண்ணுனா தான் லைஃப்பில் நீ நல்லா இருக்க முடியும் அப்படிங்க மாதிரி. ஆனால் சில பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரெயின் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஹாவ் அ கிட் who is 2 months, 3 months, or 1 year old, then this video is for you. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பேச போகிறேன். இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணால் அந்த ரிசல்ட் அப்படின்னு தியரிலாம் பேச போகிறதில்ல. இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாகவே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் பேச போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது உச்சா போனாங்கன்னா நம்ம வந்து அவங்களோட லங்கோட்டை தூக்கி தூர போட்டுருவோம். இந்தாடா ட்ரை மேட்டில் படுத்துக்கோ, அப்புறமா பார்த்துக்கலாம், நீ அடிக்கடி உச்சா போய்கிட்டு இருக்க, எவ்வளோ லங்கோட் வாஷ் பண்ண அப்படிங்க மாதிரி. ப்ளீஸ் இது பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைக்கு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும்போதும் அவங்க வந்து அந்த ஜட்டியை போடணுன்ட்டு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியும். என்ன இந்த துணி வந்து எதுக்கு என் ஸ்கின்னை மறைக்குது அப்படிங்க மாதிரி. ஸோ நிறைய குழந்தைங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஷர்ட் மட்டும் போட்டிருப்பாங்க, கீழே எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. இதோட ரீசன் என்னன்னா சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்பவுமே கவர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ளீஸ் திஸ் இஸ் ஒன் பேசிக் திங். உங்கள் குழந்தை எவ்வளோ தடவை உச்சா போனாலும் அந்த லங்கோட்டை மாற்றி விடுங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், not only to keep them covered, but there is so many crimes happening in the society today. It is our responsibility to safeguard our child. அதே மாதிரி வந்து செகண்ட் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு 3-4 இயர்ஸில் தான் ரியலைஸே பண்ணுறோம். இன்னும் இவன் வந்து தேவையில்லாத வந்து எப்போ பார்க்கல சிப்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா யூர் ராங். ஏன்னா இட்ஸ் டூ லேட் நவ். ஸ்டார்டிங்லேயே உங்கள் குழந்தை வந்து அந்த 6 months அந்த பாலு கூட சேர்த்து ஐட்டம்ஸ் எடுக்கலாம். அப்படிங்கும்போதே ஆப்பிளை வந்து வேக வச்சு கொடுங்க, இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டோட பல்ப் எடுத்து கொடுங்க, கேரட் வேக வச்சு கொடுங்க, பட்டாட்டோஸ் மேஷ் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி சின்னதாக பாவைக்காய் கூட நீங்கள் வந்து மைல்டாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. நம்ம பிரெயினை நம்மளே வந்து குழந்தையா இருக்கும்போதுலேருந்து ட்ரெயின் பண்ணுறோம். திஸ் இஸ் ஸ்வீட் விச் ஐ லைக், திஸ் இஸ் பிட்டர், இது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ளீஸ் இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கவே செய்யாதீங்க. ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபுட்டில் ரைட் 7 months ஓல்டாக இருக்கும்போதுலேருந்தே இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க. தட் இஸ் ஒன்லி தென் தே வில் டெவலப் அ டேஸ்ட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்களும் அதை சாப்பிடணும். அது வந்து வெறும் குழந்தைக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு தேவையில்லாத விஷயங்களை தான் எடுத்து சாப்பிடுவாங்களோ தவிர they will also not get habituated to this good habit of eating fruits and vegetables. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐயோ அவசரத்தில் எதுவுமே சாப்பிட மாட்டேக்கான், பாலாட்டு குடிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள விட்டுறோம். பட் இது வந்து நாள் போக போக ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஆகும்போது ஹெல்த்தில் வந்து வேறு விதமாக பாதிக்குது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் தட் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். முக்கியமாக வந்து இந்த ப்ரீகேஜி அந்த டைமில் போகும்போது வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுங்கள். மேபி இது வந்து ஸ்கூல் முடியும் வரைக்கும், காலேஜ் முடியும் வரைக்கும் will crib, என்னம்மா you're doing it force பண்ணி எனக்கு நீ சாப்பாடு தர்றிய அப்படிங்க மாதிரி. பட் ட்ரஸ்ட் மீ, ஒரு 25-27 இயர் ஆகும்போது they will feel so thankful to you for this habit. அதே மாதிரி ஹோம்மேட் ஃபுட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைய ஹோட்டல் சாப்பாட்டிலேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம், அவங்களுக்கு வந்து ஹோம்மேட் ஃபுட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் வெளியே போயிட்டு வந்தால் கூட வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஒரு தோசையோ வந்து ஒரு தேங்காய் சட்னியோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு பழகும். தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் ஹோட்டல் ஃபுட். அவங்க எப்படி குக் பண்ணுறாங்க, அதில் என்ன போடுறாங்க, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளெஸிங் தட் யூ கேன் கிவ் டு யுவர் சைல்டு இஃப் யூ ஆர் ரியலி இல்லை என் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹோம்மேட் ஃபுட் வந்து அது என்னங்கிறது மேட்டர் இல்லை, ஹோம்மேட் ஃபுட் அதுதான் வந்து மேட்டர். அதை ப்ளீஸ் நீங்கள் இன்கல்கேட் பண்ணுங்கள். வெளியே உள்ள டேஸ்ட் ஒரு தடவை அவங்களுக்கு வந்து நாக்கில் ஒட்டிக்கிச்சுன்னா then you cannot change it. And also there are possibilities that there are additives in that food which will push your kid to have a lot of outside food. லாஸ்ட்டாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ப்ளீஸுங்க குழந்தைங்கள
கண்டிப்பா மொபைல் குடுக்காதீங்க. நெறைய வீடியோஸ்ல நம்ம பார்க்குறோம். நெறைய பேரு சொல்றாங்க, மொபைல் குடுக்கக்கூடாது. முக்கியமா ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடாது. ஷார்ட்ஸ் பார்த்தா அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து கம்மியாயிரும். கேம்ஸ் விளையாண்டாங்கன்னா, அதுக்குள்ளே போயிருவாங்க அப்படிங்க மாதிரி. அது வந்து ஒரு கலர்ஃபுல்லான வேர்ல்ட். ஸோ கண்டிப்பா ஒரு குழந்தை அத பார்க்கும்போது, வாவ்! அப்படிங்க மாதிரி கண்டிப்பா அட்ராக்ட் ஆகுவாங்க. ஆனா, நீங்க வந்து கண்டிப்பா அவங்கள எங்கேஜா வச்சுக்கணும். பிசிக்கலி ஆக்டிவா வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக யூ வில் ஹேவ் டூ புட் இன் தட் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் அ பேரண்ட் உங்களுக்கே தோணும், போதும் ஒரு ஹாஃப் அன் ஹவர், 1 ஹவர் உட்காரலாம் அப்படிங்க மாதிரி. பட் உங்களுக்கே ரியலைஸ் ஆகும், இது நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க குழந்தை வந்து அந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆக ஆக ஹி வில் ஸ்டாப் கம்யூனிகேட்டிங். இந்த ஸ்பீச் டிலே வந்து நான் வந்து வீடியோஸ்ல பார்த்து பேசலங்க. ஐ ஹேவ் சீன் இட் இன் ஒன் ஆஃப் மை வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். ஒரு குழந்தை வந்து ஹம் பண்ணி பாடும். ஓகே. அந்த நான் பேசுற குழந்தை வந்து 8 மந்த்ஸா இருக்கும்போதே ஹம் பண்ணி பாடும். அதுக்கப்புறம் இந்த அவங்க அம்மா வந்து அவங்களால பார்க்க முடியல. ஸோ ஒரு 2 ஹார்ஸ் நீ வச்சுக்கோடா, நான் வந்து சமைக்க போறேன் அப்படின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு அது தெரியல. ஓகே, அவன் ஃபோன பார்த்துட்டு அமைதியா இருக்கான் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 4 இயர்ஸ் ஆகுது. ஆனா இன்னுமே ஹி இஸ் ஹேவிங் அ ஸ்பீச் டிலே. இன்னுமே ஹி வில் ஸ்பீக் ஒன்லி 1 வேர்ட் அண்ட் 2 வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு பேனிக்கா இருக்குது அவங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ அவாய்ட் பண்ணுங்க. நான் பெரிய ஞானிலாம் கிடையாதுங்க. இதுதான், அதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம குழந்தைகிட்ட எதிர்பார்க்கிறத டே 1ல இருந்தே இன்கல்கேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் மை சைல்ட் டு பி லைக் தட். இது கண்டிப்பா என் குழந்தை பண்ணியாகணும். எனக்கு வந்து நான் பண்றேன். என் பையனும் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லா ஹேபிட்ஸையுமே டே 1ல இருந்து உங்க சைல்டுக்கு இன்கல்கேட் பண்ணுங்க. அதே மாதிரி பேட் ஹேபிட்ஸ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. நம்ம டைம்ல ஆர் மேபி சம் 20, 30 இயர்ஸ் பேக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ யூ ஹேவ் டு புரொடெக்ட் யுவர் சைல்ட். எனக்கு புரியுது, 2 பேரண்ட்ஸுமே ஒர்க்கிங், டியூல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர், 1 ஹவர் உட்காரலாம் அப்படின்னா, ஆம், கண்டிப்பா வந்து அது டிஃபிகல்ட் தான். பிகாஸ் நம்ம மீ டைமை விட பேரண்ட்ஸா இருந்து நம்ம குழந்தைக்கு ஒரு செக்யூர்டான ஃபியூச்சர் குடுக்குறது இஸ் அ பிரையாரிட்டி. So hope this video helps you. We'll meet you up with a new video. Until then, tata, bye bye.